வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வடைப்பருப்பு இருக்கு இல்லையா, பச்சைக்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க, வடைக்கு போடுற பருப்பு எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எள்ளை வந்து நல்லா வறுத்தரலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் வறுக்கணும். இது நல்லா எப்படி வறுபட்டுருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்னா, நம்ம எள்ளு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். வறுக்கிறப்போ நல்ல வெடிக்கிற சவுண்டு வரும் எள்ளு. அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக வந்து அதே மாதிரி பச்சைக்கடலை பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்தரணும். வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எள்ளுடைய ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இந்த பருப்புடைய அளவை நான் சொன்ன அளவுலேருந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. அப்போ எள்ளுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரமிளகாய் நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வறுத்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா வறுத்தரணும். வறுக்கிறப்பவே வந்து அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இந்த மாதிரி நல்லா மாறிடணும். மாறினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம், வறுத்தது எல்லாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். பச்சைக்கடலை பருப்பு, நம்ம வறுத்து வச்ச உளுந்து, அப்புறமா மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எள்ளை சேர்த்த வேண்டாம், கடைசியாக எள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க எள்ளை, வறுத்து வச்சுருக்க எள்ளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேணும்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்புடைய அளவு கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எள்ளு பொடி வந்து நம்ம செஞ்சிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் போட்டு கலந்து இட்லிக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எள்ளு சாதம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உளுந்தோட ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா உளுந்துடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க. சும்மா 1 டீஸ்பூன் கூட போடலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.